ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நமது தமிழகத்தை ஆண்ட அனைத்து மன்னர்களும் சிறந்த ஆட்சி புரிந்தது மட்டுமல்லாமல் இறை நம்பிக்கையிலும் சிறந்தவர்கள். தமது கட்டிடக்கலையை கொண்டு பல திருக்கோவில்களை மக்களின் நலனுக்காக கட்டினார்கள். இன்றும் பல கோவில்கள் நவீன விஞ்ஞானமே அசந்து போகும் அளவுக்கு உயர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நீடித்து நிற்கிறது. இதுபோன்ற கோவில்தான் பல்லவ மன்னன் கம்பவர்மனால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அருள்மிகு பெரியநாயகி சமேத மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில். இத்திருக்கோவில் அமர்ந்துள்ள இடமானது காஞ்சி பிரதேசத்தை 18 கோட்டங்களாக பிரித்து பல்லவ மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர். அதில் ஒரு கோட்டம்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகில் உள்ள ஊத்துக்காடு என்ற ஊரை மையமாக கொண்ட கோட்டம். இச்சிறப்பு வாய்ந்த இவ்வூரில்தான் இச்சிவாலயம் உள்ளது. பானலிங்க வடிவில் உள்ள இறைவரது திருமேனி மண்ணில் புதைந்திருந்ததாகவும் அதை வெளியில் எடுத்து கோவில் கட்டியதாக கூறப்படுகிறது. முன்காலத்தில் பிரமாண்டமான கோவிலாக இருந்திருக்கலாம். மீதமுள்ள சுற்றுச்சுவரின் அடையாளங்களே இதற்கு சான்று. இக்கோவிலை கட்டிய பல்லவ மன்னன் கம்பவர்மன் பெரிய நந்தி விளக்கை தானம் கொடுத்து அந்த விளக்கு இடைவிடாமல் எரிய பொன்னும் பொருளும் கொடுத்துள்ளான் என்று கோவில் கல்வெட்டு கூறுகிறது. கோவிலின் முன்னால் நவகிரகத்தின் அருகில் தெலுங்கு மொழியால் எழுதப்பட்ட நந்தி சிலை காணப்படுகிறது. அதன் விவரம் அறிய முடியவில்லை. தினமும் பூஜை நடைபெறுகிறது. அழகான இயற்கை சூழலில் ஊரின் ஒதுக்குப்புறமாக உள்ள இக்கோவிலுக்கு வந்தாலே மன அமைதி கிடைக்கிறது. நீங்களும் வாருங்கள், இறைவனை கண்டு மகிழுங்கள். ஓம் நம சிவாய. 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 ஓம் ஸ்ரீ குருப்ஜோ நமக. ஹர ஹர நம பார்வதிபதி ஹர ஹர மகாதேவாய நமக. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கல வானிலும் மூசு வண்டரை புதுகையும் போன்றது ஈசன் எந்த இடையடி நீளே அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகத்துக்கு நேர்ங்க ஊத்துக்காடு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் பெரியநாயகி சமேத மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் கம்பவர்மன் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஆனால் பழைய காலத்து கோயில் என்பதால் சில காலங்களில் சிதலமடைந்து புறணமைக்கப்பட்டு திரும்பவும் இந்த கோயில் போது 12 ஆண்டுகள் ஆகிறது. பார்த்தீங்கன்னா சுவாமி சுயம்பாக கிடைத்தவர் மகாலிங்கேஸ்வரர், உடன் பெரியநாயகி அம்மன் மற்றும் விநாயகர், முருகர், பள்ளிதேவி சமேத சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். நத்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். லிங்கோத்பவர் மேற்கு பார்த்து லிங்கோத்பவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் பிரம்மா அஷ்டபுஜங்க துர்க்கை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது. சண்டிகேஸ்வரர் இங்கும் எல்லாரும் காலபைரவர் இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். பரிகார தேவங்கள் நவக்கிரகங்கள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயிலினுடைய தல வரலாறு 2000 ஆண்டு பழமையான கோயில். ஆனால் சில நாட்களில் சிதலமடைந்து திரும்பவும் புறணவணிக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலுடைய பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ருண தோஷம் அப்படின்னு சொல்ல பித்திரு கர்மா
இது பிற கடன்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இதுவாக இக்கோயில் விளங்கு கொண்டு இருக்கிறது. ஊத்துக்காடு கிராமத்தில். அரகர நம பார்வதிபதே அரகர மகாதேவாய நம. உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குதுவே. பேரன்பு கொண்ட ஆன்மீக பெரியோர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் ஊத்துக்காடு கிராமத்திலே சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த பெரிய நாயகி உடனாய மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் மிக சீரும் சிறப்போடும் பூஜை புனஸ்காரங்களோடும் நிகழ்ந்து வந்தது. அத்தகைய ஆலயம் பல நூற்றாண்டுகளாக சிதிலம் அடைந்து எம்பெருமான் மகாலிங்கேஸ்வரர் மண்ணடியில் புதைந்து கிடந்தார். 2012 இக்கோயில் சிறியதாக புனரமைக்கப்பட்டது. பெரிய பிரகாரம் பெரிய கோயிலாக இருந்த சின்ன கோயிலாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. மிக சீரும் சிறப்பும் சக்தி வாய்ந்த எம்பெருமான் மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே வந்து தங்களுடைய குறைகளை எடுத்துக் கூறினால் கண்டிப்பான நிவர்த்தி கிடைக்கின்றன. ஆகவே ஆன்மீக பக்த அனைவரும் ஆலயத்திற்கு வந்து எம்பெருமானை தரிசிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.